வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மிக சரியாக இந்த வருடமானது இந்த எப்படியாய் உங்களுக்கு இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவராய், உங்களுடைய வாழ்க்கையை வலை துருவாக்குகிறவராய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எப்படியானதா இந்த இருக்கும்? மிக நிச்சயம் நம்ம யாருமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அந்த கடினங்களுக்கு பொறுப்பானதை ஏற்றுக்கொள்ள விரும்புவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற அந்த பிரச்சனைகளுக்கு இன்னொருவரை நாம் காரணம் சொல்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறோம். நான் சொல்றது சரியா? ஆனா மிக நிச்சயமா நீங்க இந்த இடத்துல யோசிப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கை மீது நீங்க கடந்து போகிற அந்த கடினங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணமா இந்த இடத்துல இருக்க முடியும்? தேவனா அல்லது பிசாசானவனா? இல்ல, இந்த இரண்டு பேருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல தலையிடுகிறார்கள். நீங்கள் எப்படியான தீர்மானத்தை எடுக்கிறீர்களோ அந்த விதத்திலையும் நீங்க எப்படியான தீர்மானத்தை எடுத்தீங்க இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும், ஏன் இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கான காரியங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தவராய் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறீர்கள். உதாரணத்திற்கு நீங்க புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு குயவன் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த களிமண்ணுக்கும் ஒரு வடிவத்தை கொடுக்க இந்த இடத்துல விரும்புகிறார். அந்த யோசனையானது வைத்திருக்க அவர் அந்த பாத்திரத்தை இந்த இடத்துல வடிக்கும் பொழுது, அந்த பானையை அவர் உருவாக்கும் பொழுது, அவர் எப்படியான எண்ணங்களை தன் நினைவில வைத்திருக்கிறாரோ அவருடைய கைகள் மூலமாய் அந்த மண்ணானது, அந்த களிமண்ணானது அந்த வடிவத்தை இந்த இடத்துல பெற்று முடிவிலே அது ஒரு சிறந்த பாத்திரமானதா இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த களிமண்ணானது அந்த குயவனுடைய கைகளில் இந்த இடத்துல வளைத்து உருவாக்கப்படுகிற அந்த சமயத்துல அது தன்னுடைய விருப்பத்தின்படி, நான் இந்த பக்கமா வளைய மாட்டேன், நான் வேறு ஒரு பக்கமா தான் வளைவேன் அப்படின்னு அதனுடைய விருப்பத்தை இந்த இடத்துல காண்பிக்கும் பொழுதும், அந்த குயவன் யோசித்த, அந்த குயவன் விரும்பின அந்த வடிவத்தை அந்த பாத்திரத்திற்கு கொடுக்க முடியுமா? சரி, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த இடத்துல நடக்கக்கூடியதா இருக்கு. நீங்க எப்படியான பாத்திரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல நடக்க தேவனால் வளைத்து உருவாக்கப்பட அனுமதிக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறந்ததும். ஆனா தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரப்படும் பொழுதும் நீங்க அதை இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளாதவராய் அல்லது எதிர்க்கிறவராய் இருக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கை இன்று நீங்க வாழ்கிற பிரகாரம் வாழ்வதை போல. நீங்க இந்த யோசனையிலே ஒரு நபருடைய சாட்சி இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். இவர் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய விருப்பத்தின்படி இந்த இடத்துல வாழ்ந்த பொழுது அதே விருப்பமானது தேவனுடையதா இந்த இடத்துல மாற்றி தேவனுடைய விருப்பத்தில் தன் வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்த பொழுதும் இவருக்கு தேவன் எப்படியான ஒரு வடிவத்தை, பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். இன்று இந்த நபருடைய வாழ்க்கை எப்படியான ஒன்றாயிருத்தல் இருக்கிறது நீங்களே பார்க்க முடியாய். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும் நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனா மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியா நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸ் உடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில்
2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக வந்து எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே வந்து துணையாளராக உயர்த்தப்பட்டேன், ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி. அங்கே வந்து கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன், எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் நினச்சேன், நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவாக இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாதங்கள் ஒன்றா இருந்த பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் வந்து நான் நினச்ச மாதிரி அப்படியா நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல் ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கலை. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையினுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியான கொக்கையின் பயன்படுத்தினா வருஷத்துக்கு 365 நாளும். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல, அவருக்கு கோவம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோவமானார், என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதா சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள். நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமாக வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க. அந்த குழுவினர் வீட்டுக்கு அவங்க ஒரு சவாலின் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க எனக்கு வாசித்தாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசித்தாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து அப்படி ஒரு ஜபம் செய்தான். அந்த ஜபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல. நான் போதை பயன்படுத்துறது நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியே இல்லை. நான் அழுதேன். மே 16ஆம் தேதி நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டே இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் என் வீட்டை நான் போதைப் பொருள் வச்சுருந்தேன். ஆனால்
நான் ஒருபோதும் இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோட வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகமுள்ளவனாக மாறினேன். தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சுங்க. தேவன் எப்பொழுது என்னோடு பேசினார், அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அடைந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாய் இருக்க விரும்பலை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்து 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும் போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பல. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொல்கிறேன், ஆண்டவரே, நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன், தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது நானும் நம்ப ஆரம்பித்தேன். என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபோது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384383738. நன்றி. மிக சரியாக மக்களே, இந்த நபர் தன்னுடைய விருப்பத்தை இந்த வாழ்ந்த பொழுதும் இவருடைய வாழ்க்கை என்னவாக இந்த இருந்தது? அழிக்கப்பட்டதாய், பிரச்சனைக்குரியதாய், பலவிதமான கடினங்களை சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மிக சரியாய் நான் சொல்ல முடியும். யார் இந்த நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையோடு இது தொடர்புடையதா இந்த இருக்கிறது. என நீங்க எடுக்கிற உங்களுடைய தீர்மானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்றது உங்க எல்லாருக்கும் மிக தெளிவாக தெரியும். அப்படியான தீர்மானங்களை எடுத்தவராய்
நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவராய் வாழ்ந்து பிரச்சனைகள் கடினங்கள் இந்த இடத்துல வரும்பொழுது யாரை நீங்க குறை சொல்றீங்க? தேவனை அல்லது பிசாசை? ஏன் என் வாழ்க்கை இப்படியானதா இருக்கு? ஏன் சூழ்நிலை இப்படியானதா இருக்கு? இப்படியான கேள்வியை கேட்பதை நிறுத்திவிட்டு தேவனுடைய விருப்பமானது என்ன? தேவனை என் வாழ்க்கை மீது உம்முடைய திட்டமானது என்ன? எனக்கு அதை வெளிப்படுத்தும். ஏன்னா இந்த நேரம் கூட சரியாக யார் நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க புரிந்து கொள்வதற்காக தேவனுடைய கைகளில் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்தில் நீங்கள் வைப்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கான சிறந்த வடிவத்தை கொடுப்பார். மிக நிச்சயம் நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாதபடி அவர் மிக சிறந்த வடிவத்தை உங்களுக்கானதா இந்த தருவார். தேவனுடைய சர்வ வல்லமையான கரத்தினாலே அவர் விரும்புகிற அந்த பாத்திரமாய் அவர் உங்களை வளைத்து உருவாக்குவார். இந்த நபருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நான் இன்னொரு நபரையும் இந்த இடத்துல காண்பிக்க போறேன். எனக்கு குறிப்பாய் நம் வருடத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மக்கள் கொண்டாட்டங்களை இந்த இடத்தில் தேடுகிறவரா இருக்காங்க. மக்கள் அப்படியாக தன்னுடைய சுதந்திரத்தை தேடுகிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. மக்கள் அப்படியாக தன்னுடைய விருப்பத்தை இன்னும் ஏராளமாய் இன்னும் பலனாய் செய்கிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. நீங்க பார்க்க போகிற இந்த நபர் அப்படியாக தான் தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்த தன்னுடைய விருப்பத்தை இன்னும் மேலானவாய் விசேஷமானதாய் இந்த இடத்தில் பார்த்து தன் வாழ்க்கை இந்த இடத்தில் அழிவின் பாதைக்கு தள்ளினார். தவறான பழக்கங்களுக்காய், தவறான வழிகளுக்காய், தவறான சகவாசங்களுக்காய். ஆனால் தேவனுடைய கைகளில் இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றப்பட ஒரு வாய்ப்பானது இந்த இடத்தில் இவர் வைத்த பொழுதும் இன்று இவர் யாராக இந்த இடத்தில் இருக்கிறார்? இவருடைய வாழ்க்கையினுடைய விருப்பம் என்னவாக இருந்தது? ஆனா இவர் வாழ்க்கையினுடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமானதா இந்த இடத்துல மாற்றி கொண்ட பொழுதும் இன்று இவர் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார்? இந்த வித்தியாசமானதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நபருடைய சாட்சி கவனமாக கவனி. குறிப்பாக இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை இந்த இடத்துல யோசிப்பதற்கு முன்பாகவே இந்த நபருடைய சாட்சியின் மீது கவனம் செலுத்துங்க. அதனால நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படியான வழியை வைத்திருக்கிறார் என்று. எனவே இந்த சாட்சி பிற்பாடு விசுவாசத்தில் தேவன் உங்களையும் இந்த இடத்தில் வழி நடத்த முடியாது. ஒன்றிணையலாம் தேவனுடைய பலனான கரங்களிலே அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த நிஜமாகும்படி இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே ஒன்றிணைந்திருக்கலாம். பிஷப், நான் 15 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமா. இதுதான் நான் துணையாளரா இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. நான் எல்லா காரியத்தையும் அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனா எனக்குள்ள நான் வெறுமையா இருந்தேன். எனக்குள்ள நான் இன்னும் தேவனால பிறக்காத ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நான் அந்த யூனிஃபார்மும், அந்த டையும் போடும்போது, வேறு ஒருவர போல நான் காட்சி அளித்தேன். ஆனா எனக்குள்ள உலகத்திற்கு செல்லணுன்ற ஆசை இருந்தது. உலகமானது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும்னு நெனச்சேன். ஏன்னா எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்த நான் தேடிக் கொண்டிருந்தேன். அந்த நிலையில தான் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய விருப்பத்த இன்னிலிருந்து நான் செய்யப் போறேன். ஒரு முறை நான் இப்படியா கூட சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை இது. என்னுடைய வாழ்க்கைய வைத்து நான் என்ன வேணா செய்யப் போறேன். நான் யார்கிட்டயும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நான் செஞ்சேன். நான் அந்த நேரம் தேவனுடைய ஊழியத்த விட்டு வெளிய வந்துட்டு, என்னுடைய பட்டப்படிப்புக்கான முக்கியத்துவத்த குடுத்தேன். அங்க வந்து படிக்கிறவங்கள நான் கவனிச்சு பார்ப்பேன். படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்க பாருக்கு போவாங்க. நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் அத முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் அங்க வரவங்களோட சந்தித்தல் ஏற்படுத்துவேன். அங்கிருந்து தான் நான் போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக்கப்பட்டேன். நான் முதல் முறையா பயன்படுத்தினது கஞ்சா. அதன் பிற்பாடு கஞ்சா என்ன திருப்திப்படுத்தல. அதன் பிற்பாடு கொக்கைன பயன்படுத்தினேன். கொக்கைன போடத் தொடங்கின பிற்பாடு எனக்கு அது பரவசம் குடுத்தது. நான் பார்ட்டிகளுக்கு போற அந்த நேரம் அங்க இருந்து ஈத்தர் ஸ்ப்ரேவ எடுத்துப்பேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது ஒருபோதும் எனக்கு வெற்றிகரமா முடியல. நான் அதன் தொடங்கி நினைச்சேன், எனக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு ஏற்படல. சரி, ஒருவேளை ஆண்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படலாம். நான் அதுக்கப்புறமா நெறைய ஆண்களோட உறவுகள்ல இணைய ஆரம்பிச்சேன். அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நான் பீச்ல குடிச்சுக்கிட்டு எனக்கு அறிமுகமான ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவங்க எனக்கு அமானுஷ காரியங்கள அறிமுகப்படுத்தினாங்க. நான் அத ஏத்துக்கிட்டேன். அப்போத நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை.
அற்புதமான வாழ்க்கை. எனக்கு எதுவுமே குறைவா இல்ல. நான் எங்க வாழணும்னு நெனச்சேனோ அங்க வாழ்ந்தேன். நான் எந்த துணிய போடணும்னு நெனச்சேனோ அத போட்டேன். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசம் அடைஞ்சது. நான் அந்த நிலையில தான் புரிந்து கொண்டேன். கற்பனையில நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு நெனச்சேனோ, என்னுடைய நிஜத்துல நான் அந்த வாழ்க்கைய வாழல. என்னுடைய குடிப்பழக்கங்களோ, என்னுடைய போதை பழக்கங்களோ என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கப்புறமா நெறைய மக்களோட நான் என்ன சேர்த்துக்கொண்டேன். ஆப் மூலமா நான் புதுசான ஆளுங்கள கண்டுபிடிச்சு நான் உறவுல இணைய ஆரம்பிச்சேன். சில நேரங்கள்ல விடிகாலையில 3 மணிக்கு கூட எழுந்து நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன். நெறைய போதை பழக்கம், நெறைய குடிப்பழக்கம். என்னுடைய விருப்பத்த நான் செஞ்சேன். எனக்கு அந்த நேரம் ஆன்லைன் ஸ்டோர் இருந்துச்சு. நான் அத தொடங்குனேன். அதிலிருந்து எல்லாமே நல்லா தான் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மீண்டும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரத்த கேன்சர் இருக்குன்னு. என்னுடைய லங்ஸ்லயும் பிரச்சனை இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்க்கை வாழணுன்ற நோக்கமே இல்ல. நான் மருத்துவமனையில இருந்தேன். நிலைமை போக போக மோசமடைஞ்சது. என்னால நகர முடியாம போயிடுச்சு. என்னால நடக்கக்கூட முடியாம போயிடுச்சு. என்னால பேசக்கூட முடியாம போயிடுச்சு. நான் பேசனா, என்னுடைய உடம்பு இன்னும் அதிகமா மோசமாயிடும். என்னால கழிவறைக்கு கூட எழுந்து போக முடியல. என்னால கீழ கூட கால வைக்க முடியல. நான் என்ன செஞ்சாலும் 33 கிலோ எனக்கு குறைஞ்சிடுச்சு. வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு சரியான ஆகாரமே கிடையாது. நாட்கள் போக போக மருத்துவர் என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க உங்களுடைய கடைசியான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க எந்த நேரம் வேணா இறக்கலாம்." நான் படுத்துட்டு இருக்க பெட் மேலேயே என்ன குளிப்பாட்டுனாங்க. அப்பொழுது அங்க நான் பார்த்தேன். ஒருத்தர் டிவிய சுத்தம் பண்ணிட்டு இருந்தத. அந்த டிவில ஒருத்தர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஷப். நான் அப்ப யோசிச்சேன், இவருக்கு நான் கால் பண்ணி பேசலாமே. பிஷப், நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாளா இருக்கேன் பிஷப். என்னுடைய லங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. என்ன குணப்படுத்த முடியாது. உங்களுடைய கைய உங்க லங்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வைங்க. என் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய லங்ஸ்லயும், இவருடைய இரத்தத்திலும் இருக்கக்கூடிய நோயை எடும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த வலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ அந்தோனியோ இப்போதே குணமாக்கப்படு. நல்லா கவனி. இந்த வருகிற ஞாயிறுக்கு முன்னாடி நீ ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவ. ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்த உடனே இந்த ஞாயிறு காலையில 9 மணிக்கு நீ ஆலயத்துக்குள்ள வரணும். சரி. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, அத நீ ரொம்ப சீக்கிரமா சாட்சியா நீ எல்லாருக்கு முன்னாடி சொல்லப் போற. சரியா? ஆமென். அந்த சமயத்துல பாஸ்டர் என்ன பார்த்து, எனக்காக தேவனுடைய வார்த்தைய குடுத்தார். நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், "இதுலருந்து என்னால வெளிய வர முடியுமா?" அவர் சொன்னாரு, "ஆமா, உனக்கு வலி இருக்கு." நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படி?" அவர் சொன்னார், "நீ இயேசுவை ஏத்துக்கொண்டு முழுசா, நீ எப்போது தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறியோ." நான் அவர்கிட்ட கேட்டேன், "இத எப்படி என்னால செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனே. நான் இங்க இருந்தா நான் எப்படி அவருக்கு அர்ப்பணிக்கிறது?" அதற்கு அவர் சொன்னார், "நீ சர்ச்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசா அர்ப்பணிக்க." அதன் பிற்பாடு ஒரு நேர்மையான ஒரு ஜெபத்த செய்தேன். அந்த ஜெபத்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு, இந்த வியாதிய பத்தி கவலை எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதன் பிற்பாடு எத பத்தியும் கவலைப்படல. அதன் பிற்பாடு ஒரு தண்ணீய எடுத்து என்ன அபிஷேகம் செய்தார். நான் அதை ஏத்துக்கொண்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பு. அப்டின்னா, நீங்க அந்த வியாதி படுக்கையில இருக்கும்போதே உங்களுக்கு ஞானஸ்நானம் குடுத்தாங்க. ஆமா. நம்பப்படாத விதமா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாளே பல நன்மைகள் நடக்கத் தொடங்கினது. அடுத்த நாளே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா சொன்னாங்க, "டாக்டர் இந்த மாரி உன்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பப் போறாங்க." அந்த நேரம் நான் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டேன். தேவனுடைய மனுஷன் சொன்ன மாரியே, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே நான் ஆலயத்துக்கு செல்லப் போகிறேன். நான் போனேன். என்ன நானே சர்ச்சுக்கு இழுத்துக் கொண்டு போனேன். "எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க?" 4 மாசமா நான் சாப்பிடல. "என்ன பாரு, என்ன பாரு. உன்னால எழுந்துக்க முடியலல்ல? என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நீ சாப்பிடப் போற மீண்டுமா. உன்னுடைய உடல் மீண்டுமா தெம்பா மாறும். உன்னுடைய லங்ஸ் மீண்டுமா சரியமைக்கப்பட்டு எல்லாம் சரியா வேலை செய்யும். நீ வாழ்வ மகனே. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இத நம்புறியா?" நான் இத நம்புறேன். "நீ தேவனுடைய மகத்துவத்த பாப்ப உன்னுடைய வாழ்க்கையில." என் நோக்கம் முழுவதும் அது மேல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீண்டுமா சரியான பாதையில போக ஆரம்பிச்சது. சரீர ரீதியாவும் நான் பலமானேன். ஆவிக்குரிய ரீதியாவும் நான் பலமானேன். நான் அதன் பிற்பாடு தேவன அதிகமா தேட ஆரம்பிச்சேன்.
நான் அதுக்கப்புறமா இஸ்ரவேல் சிறுவ நிகழ்ச்சிய பத்தி கேள்விப்பட்டேன். நான் அதிகமா தேடினது என்னன்னா, நான் தேவனால பிறக்கப்படணும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பாஸ்டர் புதிய பிறப்புக்கான புஸ்தகத்த எனக்கு குடுத்தார். நான் இத படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சேன். நான் பீடத்து மீது ஏறி, நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே! நான் தேவனுடைய மனுஷனா மாற வேண்டும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாற வேண்டும். நான் கீழ இறங்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய உடல் முழுவதும் எலசா இருந்துச்சு. எனக்குள்ள உண்மையாவே ஒரு தாகம் இருந்தது. நான் தேவன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி நான் தேவன தெரிந்து கொள்ளவே இல்ல. அந்த கூட்ட நேரத்துல எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன். என் பக்கத்துல யார் இருந்தாங்க நான் கவலைப்படல. நான் முழுக்க முழுக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தேடிக்கொண்டே இருந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை பிறந்தத நான் உணர்ந்தேன். முன்பு அந்த மாரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதி பிறக்கப்பட்டது. நான் அவருடையவர் என்று. அந்த நேரத்துல நான் தேவனுடைய பிரசன்னத்த என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். அது உணர்வு கிடையாது. அத விட அதிகமா அது ஒரு பெரிய பலன். அது என்னால வார்த்தைகளால விளக்கி சொல்ல முடியாது. நான் அந்த நேரம் தொடங்கி ஒரு புதிதான ஒரு மனுஷனா மாறினேன். முன்பாக எனக்கு இல்லாத சமாதானத்த நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றில்லாத வாழ்க்கைய நான் பெற்றுக்கொண்டேன். முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இல்ல. கடைசியா எடுத்த சிகிச்சையின் தேர்வ பார்க்கும்போது மருத்துவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. டாக்டர் சொன்னாரு, "நீர் பூர்ணமா குணமடைஞ்ச. உனக்குள்ள எந்த விதமான நோயின் அறிகுறி இல்ல." அத தொடங்கி எடுத்த எல்லா அறுவை சிகிச்சைக்கான ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா வந்தது. இது எல்லாம் என்ன பொறுத்து இருந்திருந்துச்சுன்னா, நான் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நான் தான் இன்னொரு வாய்ப்ப தந்திருக்க வேண்டியதா இருந்திருந்தா, நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டேன். ஆனா வேறு ஒருவர் தேவனால பயன்படுத்தப்பட்ட அவர் சொன்னாரு, "இல்ல, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு வழி இருக்கு." எல்லாமே அந்த தண்ணீயிலிருந்து எடுத்த அந்த ஞானஸ்தானம். அந்த சிறு தண்ணி, சாதாரணமான தண்ணி. அந்த தண்ணியின் அளவு வெறும் கால்வாசி மட்டும் தான் இருக்கும். அந்த சிறிய தண்ணி தான் என் புதிய வாழ்க்கைக்கான துவக்கமா இருந்தது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்தாவியானவரின் என் தேவனே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் 2 தீர்மானங்களை இந்த தன் கரங்களில் உடையவராய் இந்த இருக்கிறார்கள். ஒன்று உம்மை ஏற்றுக்கொள்வது, ஒன்று உம்முடைய விருப்பத்தை மறுதளிப்பது. என் தேவனை, இவர்கள் யாராய் இந்த இருக்கிறார்கள் நான் அறிந்திருக்கவில்லை. இவர்கள் யாராய் இருக்க வேண்டும் என்று நீர் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் என் தேவனை, ஆண்டவராக இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாய் தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த சுதந்திரத்துல யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மீது, உன்னுடைய விருப்பத்தின் மீது கவனம் செலுத்துகிறவராய் உன் கைகளுக்கு தன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறார்கள், என் தேவனை, ஆண்டவராக இயேசுவே, இங்கு வித்தியாசமானது ஏற்படுத்தும். இந்த நபருடைய பாவங்கள், தவறுகள், அழுக்கான வாழ்க்கை, இருளான திட்டங்களிலிருந்து விலக்கி, என் தேவனை, ஆண்டவராக இயேசுவே, நீர் வைத்திருக்கிற உடைய சிறந்த பொக்கிஷங்களிலே இவருடைய வாழ்க்கை இந்த நகரத்தை கேட்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கையானதை மாற்றும் என் தேவனே. இவருடைய வாழ்க்கை மீது உன்னுடைய சர்வ வல்லமையான கரத்தை இந்த வெளிப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே. இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் மக்கள் கொண்டாட்டங்களை தேடுகிறார்கள். மக்கள் இந்த தன்னுடைய விருப்பத்தை இந்த தேடுகிறார்கள். ஆனால் என் தேவனை யார் ஒருவர் புரிந்து கொள்வாரோ, இது என் விருப்பம் அல்ல, தேவனை உன் விருப்பம், உன் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது உன்னுடைய விருப்பமாய் இருந்தது போல, இதோ எங்கள் விருப்பம் உன்னுடைய சுத்தமானதை செய்வது என்று இயேசுவை உன் கைகளில் எங்கள் வாழ்க்கை ஒப்படைக்கிறோம். இந்த 2024 வருடம் பல திட்டங்களை இவர் வகுத்திருக்கலாம். ஆனால் என் தேவனை, ஆண்டவராக இயேசுவே, இந்த திட்டங்களை உன்னுடைய விருப்பத்தை இவர் வைப்பார். ஆனால் இவருடைய வாழ்க்கை உமக்கான சாட்சியான வாழ்க்கையாக இருக்க மாறும். இவர் வாழ்க்கை மீது உம்முடைய பலனை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, புது சிந்தனையை, உன்னுடைய திட்டங்களை அறிக்கிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரா எல்லாமே தேவனை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியை திரும்பட்டும். ஆமென். மிக நிச்சயமா மக்களே, தேவன் உங்களுக்கான வாய்ப்பானதை இந்த கொடுத்திருக்கிறார். தீர்மானம் உங்களுடையது. நீங்க எப்படியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழப் போகிறீர்கள், தேவன் உங்களுக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார். எனவேதான் நாளைய தினம் கூட இந்த விசுவாசம் நீங்கள் எங்களுடைய இணைய உங்களை நான் வரவேற்கிறேன். நாளை இரவு 10 மணிக்கும் நம்முடைய ஆலயத்தில் இந்த சிறப்பான கூட்டத்திலே தேவனுடைய வல்லமையிலே இந்த வருஷத்தை இந்த முடிக்கவும்,
புது வருஷத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தொடங்குவோம். இந்த சிறப்பான இரவு ஜெபத்தில் தேவனுடைய உன்னதமான அடைக்கலத்திற்குள்ளாக நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரும் தேவனுடைய பாதுகாப்போடு இந்த வருஷத்தை தொடங்கி தேவனுடைய திட்டங்களின் நிறைவேற்றுதலை கைப்பற்றும்படியாக இந்த சிறப்பான இரவு ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கும்படியாக நான் உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களை இந்த ஆசீர்வதிக்கட்டும். விசுவாசத்திலே நாளை ஆலயத்தின் கூட்டங்களில் கூட உங்களை சந்திக்கிறேன். சென்று வாருங்கள்.